கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, யோபு என்பவர் மிகவும் நீதிமானாக வாழ்ந்து வந்தார். அவரின் மகன்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி பாவ மன்னிப்புக்கு என்ற பழைய ஏற்பாடு முறைமையின்படி பலி செலுத்தி வந்தார். இவரின் உத்தமத்தை கண் வைத்து சாத்தானானவன் தேவனிடம் போய், நீர் பாதுகாப்பதால் ஆசீர்வதிப்பதினாலுமே யோபு உமக்காக நன்றி பலி செலுத்துகிறார். நீர் அவனை சோதித்து பார்த்தால் உம்மை விட்டு விடுவான் என்றார். அதற்கு தேவன் சாத்தானிடம், உயிரை மாத்திரம் விட்டுவிட்டு அவனை சோதித்துப்பார், ஆனாலும் உத்தமமாய் இருப்பான் என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். யோபுவும் தேவனின் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டார். சோதனை காலத்தில் யோபுவின் நண்பர்கள் யோபுவிடம் வந்து அவரை குறை சொல்லவும் அவரின் உத்தமத்தை குறை சொல்லவும் இப்படியாக அவரை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் யோபு தனது நண்பர்களுக்காக தேவனிடம் வேண்டிக் கொண்டார். யோபுவின் நிலைமை மாறியது. நாமும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நமது நிலையும் மாறும். ஆமேன்.